சர்வாவை பற்றி மீண்டும் கம்ப்ளைண்ட் செய்வதற்கு அவனுக்கே அழைத்திருந்தாள் குயின்சி. இந்த முறை யார்தான் அவளுக்கு இந்த தகவல்களை எல்லாம் கொடுப்பது என்பதை தெரிந்து கொள்ள மிகவும் ஆர்வமாக இருந்தான் சர்வா. அதனால் அவள் சொல்லும் அனைத்தையும் பொறுமையாக கேட்டு முடித்தவன் அது யார் என்று கூறினால் மிகப்பெரிய ரிவார்டு காத்திருப்பதாக கூறி மெல்ல தூண்டில் போட்டான். அதை நம்பிய குயின்சி, சார், அந்த சர்வாவோட அசிஸ்டன்ட் திவ்யா, அவதான் எனக்கு எல்லா இன்ஃபர்மேஷனையும் கொடுக்கறா என்று அடுத்த நொடியே உண்மையை கூறிவிட, திவ்யாவின் பெயரை கேட்டதும் சர்வா முகத்திலிருந்து சிரிப்பு அப்படியே மறைந்தது. திவ்யாவே பணத்திற்காக இந்த அளவிற்கு இறங்கி தன்னை பற்றிய தகவல்களை வெளியே சொல்கிறாள் என்றால் தன் கம்பெனிக்குள் இருக்கும் ஸ்பை என்னவெல்லாம் செய்ய வாய்ப்பிருக்கிறது என்பதை நினைக்கவே சர்வாவிற்கு மலைப்பாக இருந்தது. கூடவே திவ்யா எப்படி தனக்கு நெருக்கமாக இருந்து அனைத்து தகவல்களையும் வெளியே சொல்லி இருக்கிறாளோ அதே போலவே தன்னுடனே இருந்து கொண்டு தகவல்களை வெளியே சொல்லும் அளவிற்கு அந்த ஸ்பையும் மிகவும் துரிதமாக செயல்பட்டால் அதை எப்படி கண்டுபிடிப்பது என்று சர்வாவிற்கு புரியவில்லை. சில நொடிகள் இதை பற்றியே யோசித்துக் கொண்டிருந்தவன் யார் இதெல்லாம் செய்ய வாய்ப்பிருக்கிறது என்பதை சிந்திக்க பதில் கிடைக்காமல் போனது. அந்த அளவிற்கு தெளிவாக தனக்கே தெரியாமல் வேலை நடக்கிறது என்று புரிந்து கொண்டான் சர்வா. அவன் இதையெல்லாம் சிந்தித்துக் கொண்டிருக்க, சார், நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சதுதானே? அந்த சர்வா மேல ஸ்ட்ராங்கான ஆக்ஷன் எடுப்பீங்க தானே? அவனை விட்டுட மாட்டீங்களே என்று மெதுவாக அந்த பக்கம் இருந்து குயின்சியின் குரல் கேட்க யோசனையிலிருந்து வெளியே வந்த சர்வா, எஸ், கவலைப்படாதீங்க, நாளைக்கு மார்னிங் மொத்த ப்ராப்ளத்தையும் நான் சரி பண்ணிடுறேன் என்று கூற, சார், எவ்வளோ சீக்கிரம் நீங்க இதுக்கு ஒரு முடிவு எடுக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் எல்லாருக்கும் நல்லது. என்ன இருந்தாலும் நீங்க டைகர், உங்களுக்கு எப்ப எப்படி முடிவெடுக்கணும்னு தெரியும் என்று லேசாக சர்வாவை பெருமையாக பேசி ஐஸ் வைக்க முயன்றாள். அதை கேட்டும் சிரித்துக்கொண்ட சர்வா, எஸ், நீங்களும் நாளைக்கு டைகரோட முடிவு என்னன்னு பாப்பீங்க, நீங்களே ஆச்சரியப்பட போறீங்க, சோ அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க என்று கூறி அழைப்பை துண்டித்து விட்டான். நாளைக்கே முடிவெடுத்து விடுவேன் என்று டைகர் கூறியதை நினைத்து குயின்சி மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள். இத்தோடு சர்வாவின் ஆட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்ததாக நினைத்துக் கொண்டாள். அடுத்த நாள் காலை நேராக புரோட்டான் கம்பெனிக்கு சென்றான் சர்வா. காரை எங்கு நிறுத்துவது என்று பார்க்கிங் ஏரியாவை சுற்றி வந்தவன் ஒரு இடத்தை பார்த்து காரை நிறுத்துவதற்காக மெல்ல ரிவர்ஸில் வந்து கொண்டிருக்க திடீரென வேகமாக வந்த கார் ஒன்று அவன் பார்க் செய்ய நினைத்த அதே இடத்தில் குறுக்கே புகுந்து நின்றது. அதை பார்த்ததும் சர்வா கடுப்பானான். நிச்சயம் அறிவு இருக்கும் எந்த டிரைவரும் இந்த காரியத்தை செய்ய வாய்ப்பில்லை. அப்படியெனில் யாரோ வேண்டுமென்றேதான் இதை செய்திருக்கிறார்கள் என்பது தெளிவாக புரிய கோபத்தோடு காரை விட்டு இறங்கிய சர்வா அந்த காரிலிருந்து இறங்கப் போகும் டிரைவருக்காக எரிச்சலோடு பார்த்து கொண்டிருந்தான். நீல நிற சட்டை அணிந்து கார் டிரைவர் சீட்டிலிருந்து இறங்கியது வேறு யாரும் இல்லை, கிருத்திக் தான். அவனை பார்த்ததுமே சர்வா முகத்தில் லேசான ஆச்சரியம். இவனுக்கு இங்க என்ன வேலை? பிசினஸ் விஷயமா வந்திருப்பானா, இல்ல ஏதாவது வேலை விஷயமா வந்திருப்பானா என்று யோசித்துக் கொண்டிருந்தவனால் கிருத்திக் இருப்பதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. கல்லூரி நாட்கள் தொடங்கி இப்போது வரை சர்வாவை மட்டம் தட்டி அவனை அவமானப்படுத்துவதில் கிருத்திக்குக்கும் பெரிய பங்கு இருந்திருக்கிறது. ஆரம்பத்திலெல்லாம் சுற்றி இருப்பவர்களை பேசவிட்டு வேடிக்கை பார்த்திருந்தாலும் பல நேரங்களில் அவனே சர்வாவை காயப்படுத்தி இருக்கிறான். அதற்கெல்லாம் காரணம் அவனிடம் இருக்கும் பணம். அந்த பணத்திற்காகத்தானே காமினியும் அவனுக்கு சப்போர்ட் செய்து கொண்டிருக்கிறாள். இதெல்லாம் இப்போது சர்வா கண்முன்னால் வந்து போக கிருத்திக்கோ, நீயா காலங்காத்தால ஓ மூஞ்சில தான் முடிக்கணுமா? கடவுளே, நான் உனக்கு என்ன பாவம் பண்ண இவன் முன்னாடி கொண்டு வந்து நிக்க வச்சிருக்க என்று புலம்ப ஆரம்பிக்க அதில் சர்வாவின் கோபம் இன்னும் அதிகமானது. கடவுளை எதுக்கு திட்டுற? உனக்கு கண்ணு தெரியல, அதுக்கு அவர் என்ன பண்ணுவாரு? நான் இங்க பார்க் பண்ண போறேன்னு உனக்கு தெரியல, லூசு மாதிரி குறுக்க வந்து நிறுத்துற. அதுவும் இந்த மாதிரி சின்ன இடத்துக்குள்ள இப்படி காரை பார்க் பண்ண கூடாதுன்னு உனக்கு தெரியாது என்று அவன் கோபத்தில் திட்ட அதை கேட்டு கிருத்திக் கடுப்பானான். தேவையில்லாம விவாதம் செய்யக்கூடாது என நினைத்தவன், இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க? நான் காரை பார்க் பண்ணிட்டேன், நான் கிளம்புற வரைக்கும் என் கார் அந்த இடத்துல நிற்கும், அவ்வளவுதான், இது ஒரு சின்ன விஷயம் என்றான். என்ன சின்ன விஷயம்? நீ திரும்ப திரும்ப உன் லிமிட்ஸை கிராஸ் பண்ணிக்கிட்டே இருக்க. அன்னைக்கு அந்த கடையில என்ன நடந்துச்சுன்னு மறந்துட்டியா? திரும்ப திரும்ப இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்த, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது என்று சர்வா கையை முறுக்கிக் கொண்டே கூற கூலிங் கிளாஸை கழட்டிவிட்டு சர்வாவை முறைத்த கிருத்திக், என்ன விட்டா ஓவரா பேசிட்டே போற? அன்னைக்கு அந்த கடையில அப்படி நடந்துருச்சுன்னா நீ என்ன பெரிய இவனா
நீ யாருன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? நான் நினைச்சா 10 நிமிஷத்துல உன் மொத்த லைஃபையும் சொடக்கு போடுற நேரத்துல முடிச்சு காட்டுவேன். செய்யவா? இந்த கம்பெனிக்கு உள்ள உன்னை வரவிடாம பண்ணுவேன். பாக்குறியா என்று கிருத்திக் பேசிக்கொண்டே போக சர்வா முகத்தில் சின்ன அதிர்ச்சி. கிருத்திக்கை பார்த்து அவன் பயப்படவில்லை. ஆனால் தனது கம்பெனியில் முடிவெடுக்கும் அதிகாரம் இருக்கிறது என்று அவன் கூறுவதுதான் சர்வாவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. சர்வாவிற்கு நினைவிருக்கும் வரை கிருத்திக்குக்கும் இந்த கம்பெனிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அப்படி இருக்க இவனுக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது என்ற கேள்வியோடு அவனை பார்த்தவன், நீங்க என்ன வேலை பார்க்கிற என்று கேட்டான். அதை கேட்டதும் சத்தமாக சிரித்த கிருத்திக், வேலையா? வேலையெல்லாம் உன்ன மாதிரி ஆளுக்கு. நான் இங்க வேலை பார்க்கிறவன் இல்ல. நான் இங்க கிரியேட்டிவ் மேனேஜர். இங்க இருக்கிற சீனியர் போஸ்ட்ல அதுவும் ஒண்ணு. அத வேலைன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க என்று சொல்ல சர்வாவிற்கு பெரும் ஆச்சரியம். கம்பெனியை தனது கைகளில் எடுத்துக்கொண்டு இத்தனை நாட்கள் ஆன பிறகும் கூட கிருத்திக் இங்குதான் வேலை பார்க்கிறான் என்பதை தான் கவனிக்கவே இல்லை என்று தன்னையே திட்டிக் கொண்டான். சர்வா அப்படியே நிற்க தனது காரை பார்த்த கிருத்திக், உன் கார் என் கார்ல லேசா மோதி இருக்கும் போல, அதனால அதை ரிப்பேர் பண்ணணும். ரிப்பேர் பண்ண என்ன செலவாகுதோ அதை உனக்கு அனுப்பி வைக்கிறேன். கண்டிப்பா உன்னால ஒரே டைம்ல கொடுக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா பே பண்ணு. ஆனா அதுக்கான பணம் வந்தே ஆகணும் என்று சொல்லிக்கொண்டே அங்கிருந்து கிளம்ப தயாராக சர்வா 2 கார்களையும் பார்த்தான். இரண்டுமே லேசாக உரசிக்கொண்டதில் 2 கார்களிலுமே ஸ்கிராட்ச் ஏற்பட்டிருக்க, ஹலோ, சின்ன இடத்துக்குள்ள காரை கொண்டு வந்து இடிச்சது நீ. என் கார்ல பட்ட ஸ்கிராட்சுக்கு நீதான் பணம் கொடுக்கணும் என்று சர்வா பதிலுக்கு கத்த, ஓகே, இதை பத்தி அப்புறமா பேசிக்கலாம் என்று கூறி திரும்பிக் கூட பார்க்காமல் கம்பெனிக்குள் சென்று விட்டான் கிருத்திக். அவன் சென்றதுமே சர்வாவின் மூளை வேகமாக யோசிக்க ஆரம்பித்தது. கிருத்திக்கின் செயலுக்கு சரியான பாடம் புகட்ட நினைத்தான் சர்வா. கிருத்திக் மட்டுமல்ல, யாரெல்லாம் தன்னை உதவாக்கரை, பணம் இல்லாதவன், பிச்சைக்காரன் என்றெல்லாம் கூறினார்களோ அவர்கள் அனைவருக்கும் பாடம் புகட்ட முடிவெடுத்திருந்தான். பின் மீண்டும் தனது காரில் அமர்ந்த சர்வா அதை வேறு ஒரு இடத்தில் பார்க் செய்துவிட்டு நேராக கம்பெனிக்குள் நுழைந்தான். அங்கு சென்றதுமே ரிசப்ஷனில் இருந்த பெண்ணிடம், ஹலோ, மிஸ் குயின்சியோட கேபின் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா என்று கேட்க அவனை நிமிர்ந்து பார்த்த அந்த பெண், உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்கா என்று கேட்டாள். இல்ல, அப்பாயின்மெண்ட் எதுவும் வாங்கல. அவங்க கிட்ட சர்வேஸ்வரன் வந்திருக்கேன்னு சொல்லுங்க. டைகர் பத்தி பேசணும்னு சொன்னா அவங்களுக்கு புரியும் என்று கைகளை கட்டிக்கொண்டு நிமிர்வோடு சர்வா கூற ரிசப்ஷனில் இருந்த பெண்ணின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தது. வெகு சாதாரணமாக டைகர் பெயரை ஒருவன் கூறுவான் என அவள் எதிர்பார்க்கவே இல்லை. ஜஸ்ட் அ செகண்ட் சார், நான் உடனே மேம் கிட்ட பேசுறேன் என்று கூறியவள் போனை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து தள்ளிச் சென்று மெதுவாக யாரிடமோ பேசிவிட்டு மீண்டும் சர்வாவிடம் வந்தவள், போங்க, மேமோட கேபின் அங்கதான் இருக்கு, அங்க போய் பாருங்க என்று மிகவும் பணிவாக கூறினாள். அவளை நன்றாக பார்த்த சர்வாவிற்கு சில நாட்களுக்கு முன்பு சர்வா முதலில் இங்கு வந்தபொழுது அவள் நடந்து கொண்ட முறைக்கும் இப்போது டைகர் பெயரை கேட்டதும் அவள் கொடுக்கும் மரியாதைக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்து அவனுக்கு சிரிப்புதான் வந்தது. பிறகு, ஓகே, உங்க பேர் என்ன என்று அங்கிருந்து கிளம்பும் முன் கேட்க லேசாக சிரித்த அந்த பெண் சர்வாவிற்கு தன்னை பிடித்திருக்கிறது, அதனால்தான் பெயரை கேட்கிறான் என்று தவறாக நினைத்து, சந்திரிகா சார் என்று கூறினார். ஓகே ஓகே, நான் ஞாபகம் வச்சுக்கிறேன். நான் முதல்ல இங்க வந்தப்போ நீங்க தானே இங்க இருந்தீங்க. தேவையில்லாம குயின்சி கேபினுக்கு பதிலா அங்கேயும் இங்கேயும் அலைய விட்டதும் நீங்க தானே என்று கேட்க அந்த பெண் அதிர்ந்து போனாள். புதிதாக வருபவர்களிடம் வேண்டுமென்றே அந்த மாதிரி அவள் செய்வது வழக்கம். இருந்தும் சர்வாவிடம் எப்போது அப்படி செய்தோம் என்று அவளுக்கு நினைவே இல்லை. சார், அது என்று அவள் தயக்கத்துடன் இழுக்க, ஓகே, நோ இஷ்யூஸ், சீக்கிரமே உங்க ப்ரொமோஷன் லெட்டர் வரும் என்று அவன் கூறியதும், ப்ரொமோஷனா? என்ன ப்ரொமோஷன் சார் என்று ஆர்வமாக கேட்டாள். கஸ்டமரா ப்ரொமோட் ஆக போறீங்க என்று கூறிய சர்வா அவளையே பார்க்க, சார், எனக்கு ஒன்னும் புரியலையே என்று கண்களை சுருக்கினாள் அவள். ஐ மீன், உங்க வேலை போக போகுதுன்னு சொன்னேன். மென்டலி அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க என்றவன் கூறியதுமே அன்று தான் செய்ததற்கு பழிவாங்கப் போகிறான் என்று அவளுக்கு புரிந்து போனது. ஆனால் சார், நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. நான் எதுக்காக உங்ககிட்ட அன்னைக்கு அப்படியெல்லாம் நடந்துக்க போறேன்? யாராவது உங்ககிட்ட விளையாட்டுக்கு அப்படி பண்ணி இருப்பாங்க. ஆனா அதுக்காக என்ன எதுக்கு நீங்க வேலையை விட்டு அனுப்பணும் என்று எதுவுமே தெரியாதது போல அவள் பேச அவளை பார்த்து சிரித்த சர்வா பதில் சொல்லாமல் அங்கிருந்து சென்று விட்டான். அவன் சென்ற பிறகு அவளுக்கு வேலையே ஓடவில்லை. எங்கே தன்னை வேலையை விட்டு அனுப்பிவிடுவானோ என்று பயமாக இருந்தது.
காரணம் அவனுக்கும் டைகருக்கும் ஏதோ சம்பந்தம் இருப்பது போல அவன்தான் காட்டிக்கொண்டானே. இருந்தும் ஒருவேளை என்னை மிரட்டுவதற்காக அப்படி சொல்லி இருக்கலாம். உண்மையா வேலையை விட்டெல்லாம் அனுப்ப மாட்டாங்க என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டவள் வேலைகளை பார்க்க ஆரம்பித்தாள். சுற்றி எதையோ தேடிக்கொண்டு லிப்டை நோக்கிச் சென்றான் சர்வா. அன்று சந்திரிகாவுடன் சேர்ந்து தன்னிடம் வம்பு செய்த இன்னொரு ஆளையும் அவன் தேடிக் கொண்டிருந்தான். இருவரையுமே வேலையை விட்டு இன்று தூக்க வேண்டும் என்று சர்வா முடிவெடுத்திருக்க அந்த இன்னொரு நபரை அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. பின் குயின்சி கேபினுக்கு வந்தவன் கதவை தட்ட எந்த பதிலும் இல்லை. மீண்டும் ஒருமுறை கதவை தட்ட சர்வா தயாராக கமென் என்ற குரல் கேட்டது. உள்ளே நுழைந்த சர்வா, குட் மார்னிங் குயின்சி என்று கூறியதும் நிமிர்ந்து பார்த்தவள், நீ இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க என்று அவனை பார்த்து கேட்க தைரியமாக அவள் முன்னால் வந்து நின்றவன், முக்கியமான விஷயம் பேச வந்திருக்கேன் என்றான். உடனே, ஓ, உன் வேலை போயிருச்சா, அதனாலதான் இங்க வந்திருக்கியோ? எனக்கு எல்லாமே தெரியும். என் முன்னாடி வந்து கெஞ்சி அழுதா நான் ஏதாவது பண்ணி உனக்கு மறுபடியும் வேலை வாங்கி தருவேன்னு தானே இங்க வந்திருக்க. அதுக்காக தான் கீழே ரிசப்ஷன்ல டைகரை தெரியும், டைகரை பத்தி பேசணும்னு சொன்னியா? அதை நம்பி அவங்களும் உன்னை கேபின் வரைக்கும் அனுப்பி இருக்காங்க என்று தலையில் அடித்துக் கொண்டவள், நல்லா கேட்டுக்கோ, என்னால உனக்கு எந்த உதவியும் பண்ண முடியாது, நீ இங்கிருந்து கிளம்பலாம் என்று பட்டென கூறிவிட்டாள். அவள் பேச்சிலும் முக பாவனையிலுமே அவளுக்கு தன்மீது எவ்வளவு வெறுப்பு என்பதை சர்வா தெளிவாக பார்த்தான். கூடவே அவள் நினைத்தது போல் அனைத்தும் நடக்கிறது என்று மிகவும் மகிழ்ச்சியாகவும் தெரிந்தாள். தான் சொன்னதைக் கேட்டு டைகர் சர்வாவை வேலையை விட்டு தூக்குவான் என்பதை அவளே எதிர்பார்த்திருக்கவில்லை. அவள் பேசி முடித்ததும் லேசான சிரிப்புடன் அவளை பார்த்து கொண்டிருந்த சர்வா, என்னதான் நீங்க வெளியில கோவமா இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டாலோ உள்ளுக்குள்ள நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். எனிவே, இங்க உங்ககிட்ட எமோஷனல் டிராமா போடுறதுக்காக நான் வரல. அதுக்கு எனக்கு டைமும் இல்ல. என்னோட டைம் உங்க டைமை விட ரொம்ப ரொம்ப வேல்யூபிள். அண்ட் உங்ககிட்ட கெஞ்சுற அளவுக்கு என் நிலைமை இன்னும் மோசமாகல என்று சர்வா பேசியதை அவளால் நம்பவே முடியவில்லை. ஏய், எங்க வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்க என்று கோபத்தில் அவள் கத்த, காம் டவுன் குயின்சி, சில் சில் என்று கூறிய சர்வா பெருமூச்சை இழுத்து விடும்படி சைகை செய்து, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்க உங்ககிட்ட பேசுறதுக்காக மட்டும்தான் வந்திருக்கேன் என்று கூறினான். உங்ககிட்ட பேச என்ன இருக்கு? முதல்ல இங்கிருந்து வெளியே போ. உன்ன மாதிரி ஆள்கிட்டலாம் பேசணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. கெட் அவுட் என்று அவள் மீண்டும் கத்த சர்வா சிரித்தான். உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்க, வெளியில போ என்றாள் அவள் மீண்டும். ஆனால் சர்வா சிரிப்பதை நிறுத்தவில்லை. கைகளை கட்டிக்கொண்டு அவளை பார்த்த சர்வா, நீங்க எழுதின கதைக்கு கிளைமேக்ஸ் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணுமா வேணாமா என்று அதே சிரிப்போடு சர்வா கேட்க, அவனது பேச்சும் அந்த சிரிப்பும் அவளுக்குள் லேசான பயத்தை கொடுத்தது. என்ன என்ன ஸ்டோரி? நீ என்ன பேசணும், சீக்கிரம் சொல்லு என்று வேகமாக கேட்டாள். கிளைமேக்ஸ்ல உங்களுக்கு ஒரு புது ஆபீஸ காட்டத்தான் வந்திருக்கேன் மேடம் என்று சர்வா கூற, வாட் என்று எழுந்து நின்றவள், என்ன சொன்ன என வேகமாக கேட்டாள். சர்வா குயின்சியை என்ன செய்யப் போகிறான்? தன் கம்பெனியில் வேலை பார்க்கும் கிருத்திக்கை சர்வா எப்படி பழி வாங்கப் போகிறான்? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஏபி டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.